சிவபெருமான் ஏன் எப்போதும் தியானத்தில் இருக்கிறார்? சிவன் யோகிகளின் ஈஸ்வரன் அல்லது மகா யோகி என்று அழைக்கப்படுகிறார். அவர் தியானம் செய்வது ஏதோ ஒரு சக்தியை அடைவதற்காக அல்ல, அவரே தியானத்தின் வடிவமாக இருக்கிறார். ஒரு மனிதன் அமைதியையும் ஆன்ம ஞானத்தையும் அடைய வேண்டுமானால் அவன் தன் அகத்தை நோக்க வேண்டும் என்பதை உலகுக்கு உணர்த்தவே அவர் தியான கோலத்தில் இருக்கிறார். தியானம் என்பது வெளியுலகை பார்ப்பதல்ல, உள்ளுலகை பார்ப்பது. சிவன் தனது தியானத்தின் மூலம் ஒவ்வொரு உயிரினத்திற்குள்ளும் தான் இருப்பதை உணர்த்துகிறார். நாம் தேடும் கடவுள் நமக்கு வெளியில் இல்லை, நமக்குள்தான் இருக்கிறார் என்பதை அவரது மூடிய கண்கள் நமக்குச் சொல்கின்றன. புராண ரீதியாக ஒருமுறை பார்வதி தேவி, சுவாமி, நீங்களே கடவுள், பிறகு ஏன் தியானம் செய்கிறீர்கள் என்று கேட்டாராம். அதற்கு சிவன், எனக்குள்ளே இருக்கும் அந்த பரம்பொருளை, ஆத்மாவை நானே ரசித்துக் கொண்டிருக்கிறேன் என்று பதிலளித்தாராம். அதாவது அண்ட சராசரங்களும் அவருக்குள்தான் இருக்கிறது, அவரே அண்டமாக இருக்கிறார் என்பதை இது குறிக்கிறது. சிவபெருமான் சுடுகாட்டில் அமர்ந்து தியானம் செய்வது வாழ்க்கை நிலையற்றது என்பதை காட்டுகிறது. ஆசை, கோபம், பற்று ஆகியவற்றை எரித்துச் சாம்பலாக்கி மனதை ஒருமுகப்படுத்துவதே உயரிய நிலை என்பதை அவர் காட்டுகிறார். அவரது தியானம் என்பது நிசப்தமான ஒரு செயல்பாடு.